ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சம்பா கோதுமை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு உடைச்ச சம்பா கோதுமையை சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவை வேகிறதுக்கு மொத்தமாக 3 கப் தண்ணி தேவைப்படும். 1 கப் சேர்த்து நான் ஊற வச்சுக்கிறேன். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மீதி 2 கப்பையும் சேர்த்து 2 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணி கரெக்டாக வந்துருச்சு. நம்மளோட சம்பா கோதுமையும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. 1 கப் அளவுக்கு வெல்லத்தை கரைய வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். சிம்லேயே 5 மினிட்ஸ் இருக்கட்டும். நம்ம சேர்த்த வெள்ளைப்பாகு எல்லாமே சம்பா கோதுமை அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பாயாசம் திக்காகாமல் இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பாலும் 5 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்து ஃபைனலாக 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்து சூடானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காய் பாதி வதங்கினதுக்கப்புறம் முந்திரி சேர்த்து வதக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சம்பா கோதுமை பாயாசத்தில் சேர்த்து நம்மளோட பாயாசத்தை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.